Hey guys, welcome back to Be in Action. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஆர்பிஐயில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா சோர்ஸஸ்லேருந்து டேட்டா எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை லோட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அப்படி லோட் பண்ண ஃபைல் தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்காட்டி மேலே காலில் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நாங்கள் லோட் பண்ணி வச்சிருக்க queries-ஐ வந்து merge பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்து எங்களோட Power Query ரன் பண்ணுறேன். ஸோ இந்த சேல்ஸ் ப்ரெப்ன்ற டேட்டாவை பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், கண்ட்ரி கோட், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்லாம் இருக்குது. இது ஆல்ரெடி கிட்ட இருக்க டேபிள்ஸில் இருக்க டேட்டா தான் ரிப்பீட் ஆகுது. பட் இப்போ நான் ஒரு லொக்கேஷனை பேஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன்னா அது இதுக்குள்ளால போய் ஃபைண்ட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிட்னியை பேஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிட்னின்றது எல்லாருமே லோட் ஆகும். அதுக்கப்புறமா அதில் இருக்க வேறு ஃபார் எக்ஸாம்பிள் டேட், ப்ராடக்ட்னு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸை வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ இது வந்து எஃபிஷியன்சி வந்து கூடயாக இருக்கும். பிகாஸ் இது வந்து நாட் எஃபிஷியன்ட் வந்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் கூட எங்ககிட்ட இருக்க இந்த ரிசோர்ஸை வந்து பேஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி நாங்கள் குறைச்சி ஆப்டிமைஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாபி ரிப்போர்ட்டில் எப்பயுமே அந்த ஆப்டிமைசேஷன்றது பிளே பிக் ரோல். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு அந்த ரிப்போர்ட்டை அனுப்பும்போது அவர் எண்டுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ அவர் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அவர் அதை லோடாக மட்டும் வச்சிருக்க டைம் வந்து கூடயா இருந்துச்சுன்னா அது வந்து நாட் ஆப்டிமைஸ். ஸோ அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த லொக்கேஷன் அண்ட் கண்ட்ரி கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிளாக மாற்ற போகிறேன். அதுக்கு நாங்கள் இந்த சேல்ஸ் ப்ரெப்பை அகைன் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு வரும், டூப்ளிகேட் அண்ட் ரெஃபரன்ஸ். இதை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். பட் நான் வந்து ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் இது டிரெக்டாகவே அந்த சேல்ஸ் பேப்பர் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும் இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் த டூப்ளிகேட். ஸோ இதில் பண்ண போகிறேன்னா இந்த லொக்கேஷனோட கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி கோட் கொடுத்தோன்னா அந்த ரெண்டு மட்டும் கிளிக் ஆகிடும். தென் அதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அதர் காலம்ஸ் கொடுத்தேன்னா அதை வச்சுட்டு மீதி எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் இருக்க டூப்ளிகேட்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தேன்னா அது வந்து லோட் ஆகி இருக்க எல்லா டூப்ளிகேட்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்காக இருக்க வேல்யூ மட்டும் எனக்கு தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நியர்லி 48 யூனிக் வேல்யூஸ் இருக்குது. இதை நான் கண்ட்ரியை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் வந்து இது பண்ணேன்னா ஸ்டார்டிங் வித் ஆஸ்திரேலியா தென் ஆஸ்ட்ரியான்னு வரும். ஸோ லோட் ஆகுது. ஸோ ஆஸ்திரேலியா தென் ஆஸ்ட்ரியா அப்புறம் பெல்ஜியம், கேனடா அப்படி வருது. ஸோ நம்மளோட டேட்டா லோட் ஆகிட்டு அண்ட் இதுக்கு நான் ஒரு இண்டெக்ஸ் ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் எடுத்துருந்தீங்க. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே குமார்னு பேரில் நிறைய பேர் இருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ரோல் நம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பர் கான்செப்ட் தான் இங்கே இண்டெக்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு நான் இண்டெக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆட் காலம்குள்ளே வந்தீங்கன்னா, அதாவது இந்த இந்த ரிபன் டேப்லேயே தேர்டாக இருக்கும் ஆட் காலம். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் காலம்னு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரம் 1, அதாவது நீங்கள் ஃப்ரம் 0ன்னு கொடுக்கலாம். கஸ்டம் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வரணும் கொடுக்கலாம். நான் ஃப்ரம் 1ன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல அந்த இண்டெக்ஸ் லோட் ஆகும். எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் காலம் லோட் ஆகிட்டு. ஸோ இதை நான் கொண்டு வரேன். அண்ட் இண்டெக்ஸ் 1 2 3 4 இருக்குது. அண்ட் இது நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து லொக்கேஷன் ஐடின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதையுமே சேல்ஸ் ப்ரெப்லேருந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த லொக்கேஷன் ஐடியை வந்து இந்த சேல்ஸ் ப்ரெப்பில் இந்த லொக்கேஷன் அண்ட் கண்ட்ரி கோடுக்கு பதிலாக போட போகிறோம். அது எப்படி போடுறேன்னா அகெயின் இந்த ஹோம் ரிபனுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல மெர்ஜ் கொரிஸ்ன்னு இருக்கும். சின்ஸ் நாங்கள் அந்த சேல்ஸ் ப்ரெப் வந்து லொக்கேஷனை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறதால அதில் எந்த கன்ஃப்ளிக்ட்டுமே வரக்கூடாது. ஸோ புதுசாக தான் ஒரு மெர்ஜ் கொரி கொண்டு வரணும். ஸோ மெர்ஜ் கொரிஸ் அஸ் நியூன்னு கொடுத்துட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட சேல்ஸ் ப்ரெப்
டேபிள் லோட் ஆயிட்டு, ஸோ இங்க வந்து எந்த டேபிளோட மெர்ஜ் பண்ண போறோம், விச் மீன் லொகேஷன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி கோட் வந்து ரிப்பீட் ஆகும். விச் மீன் ஒரே வேல்யூ திருப்பி திருப்பி வரும். ஆஸ்திரேலியானா, ஆஸ்திரேலியா 3 தடவ வந்துருது. பட் லொகேஷன்றது யூனிக்கா இருக்கும். நாங்க லொகேஷன் ஐடியா வந்து ரெஃபர் பண்ண இயலாது. ஏன்னா, அது வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு புதுசா கிரியேட் பண்ண ஒரு காலம். ஸோ இந்த இடத்துல நான் லொகேஷனையும் இந்த லொகேஷனை கிளிக் பண்றேன். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, எந்த டைப் ஆஃப் ஜாயின் இருக்கும். ஸோ இத வந்து எஸ்கேப் பண்ணவங்களுக்கு தெரியும். லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர், இன்னர், லெஃப்ட் ஆன்டி, ரைட் ஆன்டின்னு. ஸோ இந்த 2 புதுசா இருக்கலாம். பட் இது எல்லாமே எஸ்கியூஎல்ல இருக்குது. ஸோ நமக்கு லெஃப்ட் அவுட்டரே காணும். விச் மீன் ஆல் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அண்ட் மேட்சிங் ஃப்ரம் த செகண்ட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லா டேட்டாவுமே வேணும். பட் செகண்ட்ல வந்து எது எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் வந்தா போதும். ஸோ கீழ இந்த இடத்துல ஒரு லோடிங் பார் போய் கொண்டிருந்துச்சு. அது இப்ப லோட் ஆகி காட்டுது. நம்மகிட்ட இருக்க எல்லா டேட்டாவுமே மேட்ச் ஆகுது. ஸோ இப்ப நான் கிளிக் பண்ணி ஓகே பண்ணேன்னா, அண்ட் இந்த ரைட் சைட்ல எங்களோட லொகேஷன் டேபிள் லோட் ஆயிட்டு. ஸோ இத நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இத காட்டும் என்ன டேபிள் வேணும்ன்ட்டு. நமக்கு இப்போதைக்கு லொகேஷன் ஐடி மட்டும் காணும். ஸோ இத கிளிக் பண்ணேன்னா, அந்த லொகேஷன் ஐடி இங்க லோட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்டம் அண்ட் டியூ ஐ திங்க் டென்மார்க் ஆர் சம்திங். ஸோ ஐ திங்க் ஜெர்மன் நினைக்கிறேன். எஸ், ஜெர்மன். இதுக்கான லொகேஷன் ஐடி மட்டும் தான் இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே 48 லொகேஷன் ஐடி தான் இருக்குது. ஸோ அதுல எந்த லொகேஷன் ஐடி இந்த மேட்சிங்ல இருக்கோ, அது அந்த நம்பர் தான் இங்க காட்டும். ஸோ இத வந்து நான் இந்த இடத்துல மாத்திடுறேன். ஸோ சின்ஸ் இங்க லொகேஷன் ஐடி காட்டுறதால நமக்கு இந்த 2மே தேவையில்ல. இத ரிமூவ் பண்ணிடுறேன். லொகேஷன் ஐடியை நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஓகே. ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு லொகேஷன் ஐடி இருக்குது. அண்ட் ஆர்டர் ஐடி, டேட், ப்ராடக்ட், அமௌண்ட். இதே நாங்க பண்றோம்னா, அகைன் நாங்க ஒரு டெக்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது, யூசுவலா டெக்ஸ்ட்ட விட நம்பர்ஸ வச்சு ஈஸியா அந்த பர்ட்டிகுலர் இத வந்து ட்ராக் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லின் அண்ட் ஜெர்மனிய பேஸ் பண்ண ஒரு காஃபி ஷாப்ல இருக்க சேல்ஸ் டேட்டா எடுக்கணும்னா, நாங்க அந்த எவ்ரி டைம் பெர்லின் அண்ட் ஜெர்மனிய வந்து சர்ச் பண்ண தேவையில்ல. அதுக்குரிய நம்பர் எதுன்னு பார்த்து அந்த நம்பர மட்டும் ஃபெர்ச் பண்ணி எடுத்தோம்னா, அந்த நம்பருக்கான டேட்டா லோட் ஆயிரும். அண்ட் இப்ப அகைன் இந்த ப்ராடக்ட்டையும் வந்து ப்ராடக்ட் ஐடியா மாத்த போறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல அகைன் போயிட்டு இந்த டைம் வந்து நாங்க மெர்ஜ் குயரிஸ் நியூ குடுக்க தேவையில்ல. மெர்ஜ் குயரிஸ் குடுத்தாலே ஓகே. மெர்ஜ் குயரிஸ் குடுத்துட்டு ப்ராடக்ட்க்குள்ள போறேன். ப்ராடக்ட்க்கு போயிட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட் அண்ட் இங்க ப்ராடக்ட். ஸோ லெஃப்ட் அவுட் ஜாயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இதுல காட்டும் எத்தனை ஐட்டம்ஸ் நம்மளோட மேட்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்மகிட்ட கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அந்த எல்லா ரோலயுமே இந்த பர்ட்டிகுலர் இது வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். பட் வெயிட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா, அதாவது நான் பண்ற Power BI ஃபைல் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா, கமெண்ட்ல கீழ மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த ஃபைல்ஸ நான் கீழ அட்டாச் பண்றேன். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் ரோஸுமே மேட்ச் ஆகுது. ஸோ ஓகே பண்ணிடுறேன். அதுவுமே இந்த இடத்துல டேபிள்னு ஒரு இதுல லோட் ஆகிடும். எஸ். ஸோ ப்ராடக்ட் டேபிள் லோட் ஆயிட்டு, ஸோ இங்கேயே நமக்கு ஐடி மட்டும் காணும். ஸோ ஏன் ஐடி யூஸ் பண்றேன்னா, அகைன் அந்த ரோல் நம்பர் கான்செப்ட் தான். ரோல் நம்பர வச்சு ஒரு பெர்சன ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த நேம் அண்ட் அவரோட சர்நேம யூஸ் பண்றத விட. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஐடி மாத்திடுறேன். அண்ட் இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஐடி ஸ்பேஸ் ஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் வந்து எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸ் பண்ணி, மெர்ஜ் பண்ணி ஒரு புது டேபிளா கொண்டு வந்துருவோம். இங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மெர்ஜ் பண்ண டேபிள வந்து ஃபுல் சேல்ஸா மாத்துறேன். நவ் இந்த இடத்துல க்ளோஸ் அண்ட் அப்ளை. பட் வெயிட், லோட் ஆகுது. லோட் ஆயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டேட்டான இடத்துல வந்து லோட் ஆகணும். நாங்க சேஞ்ச் பண்ண எல்லா டேபிள்ஸுமே. இங்க பார்த்தீங்கன்னா, லோட் ஆகுது. லொகேஷன் அண்ட் சேல்ஸ்
சேல்ஸ் ப்ரெப்பில் நாங்கள் எந்த பெரிய சேஞ்சஸும் பண்ணல ஈவன் இந்த ப்ராடக்ட்ஸ். பட் நாங்கள் பண்ண மெயின் எடிட்டே இந்த சேல்ஸ் அண்ட் லொக்கேஷனில் தான். ஸோ இது லோட் ஆகுது. வெயிட் அண்டில் இட்ஸ் லோட். அண்ட் இது கொஞ்சம் டைம் ஆகும் பிகாஸ் 1.2 மில்லியன் ரோஸ் லோட் ஆகுறன்றது லைட்டாக டைம் கன்சூமிங் ஒர்க் தான். பட் வெயிட். ஓகே, லோட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சேல்ஸ் டேட்டாவும் இருக்குது, சேல்ஸ் ப்ரெப் டேட்டாவும் இருக்குது. நமக்கு இந்த சேல்ஸ் ப்ரெப் டேட்டா வந்து இதில் வந்துச்சுன்னா கூட கன்ஃப்ளிக்ட் வரும். பிகாஸ் நாங்கள் ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணும்போது அதில் கன்ஃப்ளிக்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் ப்ரெப் டேபிளை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஒன் கண்டிஷன், சேல்ஸ் ப்ரெப் வந்து ஆல்ரெடி லொக்கேஷனை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது இந்த லொக்கேஷன் டேபிள் வந்து இந்த சேல்ஸ் ப்ரெப் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நாங்கள் டிலீட் பண்ணிடாது. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த எனேபிள், அதாவது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எனேபிள் லோடுன்னு இருக்கும். இதை அன்செக் பண்ணிங்கன்னா பாசிபிள் டேட்டா லாஸ் வார்னிங். நாங்கள் இந்த டேட்டாவுமே அதை பேஸ் பண்ணி பண்ணல, ஒன்லி ரெஃபரன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி பண்ணல. ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஹோல் 4 இது மட்டும் கொஞ்சம் ஒரு இட்டாலிக்கில் வந்திருக்கும். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகிட்டு அகெயின் நான் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் ப்ரெப் வந்து இங்கேருந்து காணாமல் போயிடுச்சு. அண்ட் இந்த சம்திங் ராங் வித் ஒன் மோர் ஃபீல்ட்ஸ் இதுவுமே எரர் காட்டுது. பிகாஸ் நாங்கள் அதுக்குள்ளே இருந்த ஒரு டேட்டாவை தான் லோட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே இருக்க ஓட் ஐடி நான் அகைன் லோட் பண்ணுறேன். ஓட ஐடி ஓட ஐடி கிளிக் பண்ணால் அகைன் நமக்கு கவுண்ட் காட்டுது. ஸோ இதுதான் நாங்கள் எப்படி மர்ஜ் பண்ணி, அதாவது மர்ஜ் பண்ண குவரிஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்றது அவ்வளவு தான். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் எப்படி டேட்டா மாடலிங் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் गाइस. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to hit the subscribe button and see you next video guys. Bye.